அனைத்து சகோதரர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கோரமான மிக வேகமான ஒரு விபத்தின் காட்சியை தான் நீங்கள் இந்த காணொளியிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சில தினங்களுக்கு முன்பு காத்தான்குடியின் ஊர் வீதி பகுதியில் இந்த பைக் விபத்து நடந்திருக்கிறது. இது பற்றிய விஷயங்கள், காணொளிகள் முகநூல் வாயிலாக வெளியாகி பலரும் தங்களினுடைய அதிருப்தியையும் கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இது குறித்த மார்க்க ரீதியான உபதேசத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விழிப்புணர்வு என்கிற அடிப்படையில் இந்த காணொளியை நாங்கள் வெளியிடுகிறோம். முடியுமான சகோதரர்கள் ஏனையவர்களுக்கும் இதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தவனாக நான் விடயத்திற்குள்ளே வருகிறேன். இந்த காணொளியிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய படிப்பினை என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவது, 2 சகோதரர்களும் மிக வேகமாக அந்த வண்டியை ஓட்டி கொண்டு வருகிறார்கள். அதிலே ஒருவர் மாத்திரம்தான் ஹெல்மெட் போட்டிருக்கிறார். பின்னால் இருக்கக்கூடியவர் ஹெல்மெட் போடவில்லை. இந்த ஹெல்மெட் போட்டவர் கூட எந்த அளவுக்கு அதனை ஒரு கவன ஈனமாக போட்டிருக்கிறார் என்று சொல்லலாம் என்று கேட்டால், அவர் மோதிய அந்த வேகத்தில் அவருடைய தலையில் இருக்கக்கூடிய ஹெல்மெட் கலன்று சுவற்றுக்கு மேலால் தெரித்து அங்கிருக்கக்கூடிய சுவற்றிலே மோதி அது பெல்ட்டி அடித்து கொண்டு போய் விழுகிறது. அவ்வளோ வேகம். அப்போ இவர் வந்த வேகம் அவ்வளோ பயங்கரமான வேகத்தில் இவர் வந்தாரா, அல்லது அவர் அந்த ஹெல்மெட்டினுடைய பட்டியை அணியாமல் இருந்தாரா? ஹெல்மெட்டினுடைய பட்டி அணிந்து அதை பிச்சு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவர் வேகமாக வந்தாரா, அல்லது அவர் ஹெல்மெட் பட்டியை அணியாமலுக்கு அந்த வாகனத்தை ஓட்டி வந்தாரா? எப்படி பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஒரு தவறு தான். நான் கூட அண்மையில் ஒரு காட்சியை காண்கிறேன். காத்தாங்குடியினுடைய பிரதான வீதியிலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இளைஞர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உள் வீதியிலிருந்து மெயின் வீதிக்கு வருகிறார், பிரதான வீதிக்கு வருகிறார். எப்படி வருகிறார் என்றால், ஹெல்மெட் போடாதவராகவே பிரதான வீதிக்கு வருகிறார். பட்டப்பகல் நேரத்திலே எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே அவர் பகிரங்கமாக ஹெல்மெட் போடாமல் பிரதான வீதியிலே அவர் பைக்கை செலுத்துகிறார். அப்போ அவர் போகக்கூடிய அந்த வேகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஹெல்மெட் போடாமல் போகிற பொழுது எங்கே நம்மை டிராஃபிக் பிடித்து விடுவார்களோ அப்படிங்கிற பயத்திலேயே ஒரு பயங்கர வேகத்தில் போகிறார். ஹெல்மெட் போடுவதே ஒரு தலையை பாதுகாப்பதற்காக நம்ம ஹெல்மெட் போடுகிறோம். இந்த சகோதரர் என்ன பண்ணுறார் என்று சொன்னால், ஹெல்மெட்டை போடாமல் வந்த காரணத்துக்காக வேண்டியே பயங்கர வேகத்தில் போகிறாரு. அப்போ ஹெல்மெட் போடாமல் வந்தால் எங்கே அவர் லைசன்ஸ் வச்சுருப்பாரா, இன்சூரன்ஸ் வச்சுருப்பாரா, அதுவும் ஒரு சந்தேகம்தான். அப்போ எங்கே நம்மை டிராஃபிக் பிடித்து விடுவார்களோ அப்படிங்கிற பயத்திலேயே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சாதாரணமாக ஓடக்கூடிய நேரத்தில் சாதாரணமாக ஓடக்கூடிய வேகத்தையும் தாண்டி இன்னமும் பல மடங்கு பயங்கரமான வேகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த வண்டியை ஓட்டி கொண்டு போகிறாங்க. அப்போ இது என்ன செய்து, ஏற்கனவே ஹெல்மெட் இல்லாத நிலைமையில் அவர் ஒரு பயங்கரமான ஆபத்தான ஒரு நிலைமையில் அவர் வண்டி ஓட்டி கொண்டு போகிறாரு. இப்போ இவருக்கு ஏற்பட்ட பயத்தின் காரணத்தினால இன்னும் கூடுதலான வேகத்தில் ஒரு வண்டி ஓட்டி கொண்டு போகிற பொழுது இவர் கூடுதலான ஒரு ஆபத்தில் தான் இவர் இருக்கிறாரு. தற்சமயம் ஒரு டிராஃபிக் போலீஸை இவர் பார்த்துட்டாருன்னா இவர் என்ன செஞ்சிருப்பார் அந்த இடத்துல? இனி இல்லைங்கிற வேகத்தில் இவர் போவார். கடைசியில் என்ன ஆகும் ஏதாகும் நமக்கு சொல்ல தெரியாது. நம்முடைய ஊரில் ஏற்கனவே டிராஃபிக் போலீஸ் ரொம்ப கண்காணிப்பாக இருந்து கொண்டிருக்கிறாங்க இது மாதிரியானவர்களை பிடிக்கிற விஷயத்தில். இருந்தும் இவர் இப்படியான இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால், இந்த இளைஞர்கள் சமுதாயத்தினுடைய முதுகெலும்புகள் என்று எப்படி சொல்லலாம்? இளைஞர்கள் சமுதாயத்தின் முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க. ஒரு சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு சமுதாயத்தினுடைய விஷயங்களை தூக்கி நிறுத்தக்கூடியவர்களாக இளைஞர்கள் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த சமுதாயத்துக்கே ஒரு அபகீர்த்தி ஏற்படுத்தக்கூடியவர்களாக இளைஞர்கள் இருப்பதை பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த இடத்திலே பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த 2 சகோதரர்கள் மிக வேகமாக வண்டியை ஓட்டி கொண்டு வருகிறார்கள். முன்னால் இருக்கக்கூடிய கான்மூடியிலே முட்டி, அடுத்ததாக சுவரிலே மோதி, அதன் பிறகு அருகிலே இருக்கக்கூடிய காரில் மோதி, ஒருவர் இன்னொருவரோடு சேர்ந்து மோதி சக்கையாகி அவர்கள் அந்த இடத்திலே கீழே விழுகிறார்கள். அப்போ இவ்வளவு ஒரு கட்டுக்கடங்காத வேகம் எதற்கு? என்ன காரணத்துக்காக வேண்டி இவ்வளவு வேகத்தோடு பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கணுமா இல்லையா? இப்போ நாம் சாதாரணமாகவே ஒரு வீதியில் நாங்கள் ஒரு வாகனத்தை ஓட்டி கொண்டு போகிறோம், ஒரு பைக்கை ஓட்டி கொண்டு போகிறோம் என்று சொன்னால், நமக்கு அருகிலே ஒருவர் போவார். அவர் நம்மை விட சற்று வேகமாக கூட போவார். அப்போ அந்த நேரத்தில் நாம் என்ன நினைப்போம்? அவர் நம்மளை முந்த பார்க்குறாரு, நம்ம விடக்கூடாது, நம்ம முந்துவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையிலே நம்முடைய அந்த எண்ணமானது, அந்த நினைப்பானது ஷைத்தானுடைய ஒரு எண்ணம், ஷைத்தானுடைய ஒரு நினைப்பு. காரணம் என்னன்னு சொன்னால், அவருக்கு உண்மையிலே ஏதோ ஒரு தேவை இருக்கும். ஒரு வைத்திய தேவையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு அவசர தேவையாக இருக்கலாம். அதுக்காக வேண்டி அவர் வேகமாக போவார். ஷைத்தான் என்ன சொல்லுவான்? டேய் உன்னை முந்தி போகிறான், நீ விட்டுறாத, ஒன்றை முந்தி போகலாமா அப்படிங்கிற எண்ணத்தை போடுவான்.
அப்போ நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு நான் பாடுறா ஓட்டி காட்டுறேன்னு சொல்லி நம்ம அவனை ஓவர்டேக் பண்ணுறதுக்குரிய வேலையை நம்ம பார்க்குறோம். இதனால் தேவையில்லாத விபத்துகளுக்கு இது வழிவகுக்குது. இது ஒரு விஷயம். அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு வேலையும் இல்லை குந்துவதற்கு நேரமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ரொம்ப வேகமாக ஓடுகிறார்கள் பைக்கை. இவங்க போடக்கூடிய பைக்குகளை கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமான பைக்குகள், பின்னுக்கு பெரிய டயர், பெரிய என்ஜின், பெரிய ஹோர்ன் பூட்டி கொள்கிறார்கள், இன்னும் பல வேலைகளை செய்து கொள்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, உருப்படியாக எந்த ஒரு தேவையும் இல்லை, கலஸ் காட்டுறாங்களாம். ஸ்கூல் கலைந்து வரக்கூடிய பிள்ளைகள், கிளாஸ் கலைந்து வரக்கூடிய பிள்ளைகளை கரெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க. இது வந்து ஒரு வீணான ஒரு அருவருப்பான ஒரு செயற்பாடு தானே தவிர இதில் எந்த விதமான அறிவுபூர்வமான ஒரு சரியான ஒரு விஷயமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா இளமை பருவத்தை வந்து ஒரு திறமையான பருவமாக நமக்கு தந்திருக்கிறான். முதியவர்களால் குழந்தைகளால் செய்ய முடியாததை இளைஞர்களால் செய்யக்கூடிய மாதிரி அல்லாஹ் தஆலா அறிவையும் உடல் பலத்தையும் ஆற்றலையும் சிந்தனையும் தந்திருக்கிறான். அதை சரியாக விளங்கி புரிந்து அந்த இளமையை பயன்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இது மாதிரியான இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு அந்த தங்களுடைய திறமையையும் பலத்தையும் பயன்படுத்தி கடைசியில் பெரும் இழப்புகளை வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க ஏற்படுத்தி கொள்கிறாங்க. இது ஒரு கவலையான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்னவென்று சொன்னால், இதனால் ஏற்படக்கூடிய சேதம் என்பது ஒரு சாதாரணமான சேதமா, அது சாதாரணமான இழப்பா? அது ஒரு தந்தையினுடைய பைக்காக இருக்கலாம், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் மூத்த நானாவுடைய ஒரு பைக்காக இருக்கலாம், அல்லது இன்னொரு நண்பனுடைய நானாவுடைய பைக்காக இருக்கலாம், தந்தையுடைய பைக்காக இருக்கலாம். அப்போ தனக்கு உரிமை இல்லாத ஒரு வாகனமாக கூட இருக்கலாம். ஆனால் அதை வேகமாக ஓட்டி செல்கிற பொழுது ஏற்படக்கூடிய சேதம் எந்த அளவுக்கு இருக்கிறது? அந்த பைக் என்ன ஒரு 2-3 ஆயிரம் ரூபாய்க்கு 2-3 லட்சத்துக்கு வாங்கக்கூடிய வாகனமா? NS 200ங்கிறது வந்து 8-10 லட்சம் ரூபாய் செலவழித்து வாங்கக்கூடிய ஒரு வாகனம். அப்போ இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான பைக்குகளை வாங்கி தான் ஓடுறாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், அந்த மாதிரி காஸ்ட்லியான பைக் வச்சுருக்கிறவங்க தான் வேகமாகவும் போகிறாங்க. சும்மா சாதாரண நார்மல் பைக் வச்சுருக்கிறவங்கலாம் ரொம்ப வேகமாக போகிறதில்ல. ரொம்ப பயங்கரமான பைக் யார் வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப வேகமாக போவாங்க. பயங்கரமான சத்தம், பயங்கரமான என்ஜின், பெரிய என்ஜின், அகலமான பின்னுக்கு பெரிய அகலமான டயரு, 2 சைட் கண்ணாடியும் இருக்காது, பெரிய ஹோர்ன் பூட்டி இருப்பாங்க. இதெல்லாம் செஞ்சு எடுத்த உடனே அவங்களுக்கு இதை என்னமோ ஒரு விண்ணில் பறக்கிற மாதிரி ஒரு நினைப்பு, ரொம்ப வேகமாக ஓட்டி கொண்டு போகிறாங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வேகமாக ஓட்டுகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க பெரும் சேதத்தை சந்திக்கிறாங்க. இந்த பைக்கை கூட நீங்கள் பாருங்கள், அவங்க ஓட்டி போன அந்த வேகத்தில் வந்து முன் டயர் வெடித்து பறந்துருக்கிறது, சொக்கட் சோபரை உடைந்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒயிலெல்லாம் வெளியேறி இருக்கிறது. இவ்வளவு பயங்கரமான ஒரு வேகத்தில் வந்து அந்த வண்டியை வந்து ஓட்ட வேண்டிய என்ன தேவை இருக்கிறது? அந்த விலை கூடிய பைக்கை ஓடுகிற பொழுது ரொம்ப வேகமாக ஓட வேண்டும்ங்கிற ஒரு உணர்வு என்ன செய்யுது, அவங்கள உந்தி தள்ளுது. அப்போ இது ஒரு ஷைத்தானிய உணர்வு. நமக்கு பக்கத்தில் ஒருத்தன் முந்தி போகிறான்னா கூட அவன் நம்மளை முந்துறான், நம்ம விடக்கூடாது. அவன் ஒரு தேவையில் போயிருப்பான், அவனுக்கு ஏதாவது ஒரு சொந்த தேவை சொந்த வேலை இருக்கும், அதுக்காக வேண்டி அவன் போயிருப்பான். பிள்ளைக்கு சோம் இல்லாமல் இருக்கும், ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகணும், அதுக்காக வேண்டி அவன் போவான். ஆனால் நம்மளை முந்தி போகிறானே, நம்மளை முந்தி போக விடலாமா அப்படின்னு இவரை ஷைத்தான் விடுறான். இல்லை, அந்த இடத்துல ஷைத்தான் தூண்டுகிறான். இவர் அவனை முந்தி போக நினைக்கிறாரு. கடைசியில் ஷைத்தான் வந்து ஒரு பெரிய விபத்தில் கொண்டு போய் தள்ளி விடுகிறான். எனவே தான் இது மாதிரியான ஷைத்தானுக்கு கட்டுப்படக்கூடிய, ஷைத்தானுக்கு நாங்கள் வழிபடக்கூடிய நிலைமைக்கு நம்ம போகிறோம். கடைசியில் மிகப்பெரிய சேதத்தை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். இது மட்டுமல்லாமல் இந்த மாதிரியான விபத்துகளின் பொழுது இவர்களுடைய வாகனங்களுக்கு ஏற்படக்கூடிய சேதத்தை விட, ஏனையவருடைய வாகனங்களுக்கு ஏற்படக்கூடிய சேதங்களை விட, இவர்களுக்கும் இவர்களுடைய உடல் உறுப்புகளுக்கும் ஏற்படக்கூடிய சேதம் என்பது அது மிக பயங்கரமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ இந்த NS 200 மாதிரியான பைக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதனுடைய அந்த டேங்க் அமைப்பு எப்படி தான் இருக்கிறது? அந்த வண்டியை ஓட்டி கொண்டு போகிறவர் ஏதேனும் ஒரு விபத்தில் வந்து சுவற்றிலேயோ அல்லது மரத்திலேயோ அல்லது வாகனத்திலேயோ முட்டிட்டார் என்று சொன்னால், அதனுடைய அந்த டேங்க் வந்து எங்கே தான் அடிக்கும்? இவர் போய் அந்த டேங்கில் தான் போய் முட்டுவார். அவருடைய அடி வயிற்றையும் கீழ் உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஷேப்பில் தான் அந்த வண்டி வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஷேப்பில் வந்து அந்த வண்டி இருக்கிறதுனால, இவருக்கு பின்னால் யாராவது ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார்னு வச்சுக்கொள்ளுங்க, அவருடைய பாரத்தையும் சேர்த்து இவர் அதை வந்து நெருக்கும். டபுளாக இருக்கும் அடி. இப்போ இந்த காணொலியில் கூட பாருங்க, அவர் வந்து முன்னால் ஓட்டி சென்றவர் இறங்க முடியாமல் வயிற்றை பொத்தி கொண்டு வருகிறாரு, பின்னால் போனவர் அவரை தூக்கி கொண்டு போகிறார். ஏன்னா அந்த அளவுக்கு அடி. அப்போ இப்படி வந்து அந்த பைக்கினுடைய ஷேப்பே அப்படி தான் இருக்குது. அப்போ 2 பேர் போகிற பொழுது இந்த அளவுக்கு தாக்கம் என்றால், இது மாதிரி துடிச்சவங்க 2 பேரும் போவாங்க, 3 பேரும் போவாங்க, 4 பேர் கூட போவாங்க இப்படி பைக்கில். இப்படியான நிலைமையில் ஒரு ஒரு விபத்து நடந்தால் என்ன நடக்கும்?
முன்னால் போகக்கூடியவருடைய உடல் உறுப்பு அப்படியே முற்றாகவே செயலிழந்து போயிடும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு அமைப்பாக அது இருக்கிறது. கடைசியாக நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், பிற மனிதர்களினுடைய சாபத்துக்கு நாங்கள் வந்து உள்ளாகிறோம். யாரெல்லாம் இந்த மாதிரி பைக் ஓட்டுகிறார்களோ, கட்டும் சத்தத்தில் முறுக்கி கொண்டு சைலன்சரில் ஒரு விதமான வெடிக்கிற சத்தங்களை வச்சு கொண்டு யாரெல்லாம் பைக் ஓட்டி போகிறாங்களோ அவங்களினுடைய அந்த வேகமும் அந்த சத்தமும் அருகிலே பயணிக்கக்கூடிய முதியவர்கள் மூதாட்டிகளினுடைய அந்த மனசை வந்து கிளிகொள்ள செய்கிறது. அவங்கள வந்து பயமுறுத்துது, அச்சுறுத்துது. அவங்க நடுநடுங்கி கொண்டு பொல்லிலே வந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் போகக்கூடிய அந்த வேகமும் ஹோன் அடித்து கொண்டு போடக்கூடிய அந்த அலப்பறைகளும் அவர்களினுடைய அந்த நல்ல துவாக்களை அவங்களுக்கு பெற்றுத்தரும். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் நல்லபடியாக போமான்னு சொல்லுவாங்களா? இதோ நாசமாக போகிறான், பிறண்டு போக போகிறான் அப்படி சொல்லக்கூடாது. மார்க்கத்தில் வந்து சபிப்பதற்கு மார்க்கம் தடை செய்திருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், சபிப்பது ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து நடந்துடும். அவங்களுடைய சாபம் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் என்ன செஞ்சிடும், நமக்கு பழிச்சிடும். நாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன ரீதியாக உடல் ரீதியாக கஷ்டத்தை ஏற்படுத்துகிறோம். வெள்ளை கோட்டினால் வீதியை கடக்கக்கூடியவர்களை கூட இது மாதிரியான கட்டுக்கடங்காத இளைஞர்கள் முட்டி தாக்கி அவர்களை மௌத்தாக்கிய சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. எனவேதான் இது மாதிரியான நேரங்களில் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள், இப்படி பலரும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அவங்களுடைய சாபம் நமக்கு இருக்கிறது. அவன் நாசமாக போகட்டும், எங்கே போய் விழுந்து சாவ போகிறானோ பிறள போகிறானோ தெரியாது அப்படின்னு அவங்க சபிக்கிற நேரத்தில் அது ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் நமக்கு என்ன செஞ்சு விடும், பழித்து விடும். அதனால தான் பிறரினுடைய சாபத்துக்கு நம்ம வந்து ஆடையிடக்கூடாது. அண்மையிலே கர்பலா வீதியிலே நான் கண்ட ஒரு காட்சி, ஒரு இளைஞர், அவர் வந்து ஒரு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு படிப்பார். சக்கர நாட்காலியில் உட்கார்ந்துருக்கிறாரு. கால்கைகள் எல்லாம் அசைக்க முடியலை, கட்டு போட்டிருக்கிறது. அவரை சுற்றி பல நண்பர்களும் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஒரே சோகமயமாக காட்சி தர்றாங்க. எல்லாரும் அவர்களை பார்த்து விட்டு ஏசுகிறார்கள், திட்டுகிறார்கள். எங்களுக்கு இதுவும் வரணும், இதுக்கு மேலேயும் வரணும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா பிரச்சனை, பாதிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தா, இவங்கெல்லாம் வேகமாக வண்டியை ஓட்டிக்கிட்டு போய் கடைசியில் ஹாஸ்பிட்டலில் வாட்டில் கிடந்து காலை இழந்து கையை இழந்து வந்ததாக சொல்கிறாங்க. அப்போ பிறரினுடைய சாபம் என்பது கொல்லாதது. எனவே நாங்கள் வண்டி ஓட்டுகிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் நம்முடைய சொந்த வண்டியை ஓட்டுவது சிறந்தது. பிறருடைய வண்டியை ஓட்டுவதாக இருந்தாலும் சொந்த வண்டியை ஓட்டுவதாக இருந்தாலும் மிகவும் பொறுமையாகவும் மிகவும் பொருத்தமாகவும் அதனை ஓட்டிச் செல்வது சிறந்தது. நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை பேணி ஹெல்மெட்டை அணிந்து முறையாக அந்த வாகனத்தை ஓட்டிச் செல்வது சிறந்தது. இந்த அமைப்பில் தான் நாங்கள் வண்டிகளை ஓட்டிச் செல்ல வேண்டும், பைக்குகளை ஓட்டிச் செல்ல வேண்டும். அந்த அமைப்பில் தான் பெற்றோர்களும் ஏனைய சமுதாய பொறுப்புள்ளவர்களும் தங்களினுடைய பிள்ளைகளை, இந்த இளைஞர்களை பண்படுத்த வேண்டும், வழிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற செய்தியையும் தகவலையும் கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.